எபேசியர் புஸ்தகம் தொடர்ந்து நாம் இனி வருங்காலங்களில் இந்த டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் 2025 ஆண்டு முடியும் வரைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் எபேசியர் நிருபத்தை நாம் தியானிப்போம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரத்துக்கும் முதல் வாரம் நாம் இந்த 2 வசனங்களையும் நம்ம தியானித்தோம். இந்த வசனங்களை தவறாக எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள், தவறாக புரிந்து கொண்டு தவறான ஒரு உபதேசத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து சபையை வறுமைக்குள்ளே, வியாதிக்குள்ளே, வேதனைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கு? முதல்ல உன்னதங்களிலே. ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? உன்னதங்களிலே அப்படின்னு சொல்கிறதுனால உன்னதம் என்கிறது எதை குறிக்குது? பரலோகத்தை குறிக்குது. அப்போ ஆண்டவர் எங்கே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு? பரலோகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுவார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உன்னதங்கள் என்று சொல்லி பன்மையிலே சொல்லுகிறபடினாலே அது பரலோகத்தை குறிக்கிற வார்த்தை அல்ல. உன்னதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஆவிக்குரிய மண்டலம். நம்மை ஆண்டவர் எங்கே உட்கார வைத்திருக்கிறார்? உன்னதங்களிலே அவரோடு கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னு வசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் இயேசுவுக்கு அந்த பிதாவினுடைய சிங்காசனத்து பக்கத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கிற மாதிரி நீங்கள் அங்கே என்ன செய்யல? உட்காரல. உங்களை சுற்றி ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்கிறது. உங்களை சுற்றி ஒரு பிசாசுக்குரிய மண்டலமும் இருக்கிறது. ஆமாம். அப்போ நாம் ஆவிக்குரியவர்களாய் வாழும்போது, ஆவிக்குரியவர்களாய் சிந்திக்கும் பொழுது, ஆவிக்குரியவர்களாய் நடக்கும்போது, சொல்லுங்க என்னென்ன? ஆவிக்குரியவர்களாக வாழணும், ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும், ஆவிக்குரிய பேச்சு இருக்கணும், ஆவிக்குரிய நடக்க இருக்கணும், ஆவிக்குரிய செயல்கள் எல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் இருந்தால் நம்மை சுற்றி ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்கிறது. அந்த மண்டலம் உயர்வானது, அது மேன்மையானது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அந்த மண்டலத்தில் தான் நம்ம யாருக்கு சமமாக உட்கார்ந்துருக்கிறோம்? இயேசுவுக்கு இணையாக நாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஆமாம், இயேசுவுக்கு இணையாக நாம் மாறிட முடியாது. பிதா நமக்கு கிருபையாய் அந்த தகுதியை ஆவிக்குரிய மண்டலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு என்னெல்லாம் இந்த பூமியில் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர் நாமத்தினாலே நீங்களும் நானும் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. அதனால் வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போனதுக்கு பிறகு தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில் ஆசீர்வாதம் தேவையே இல்லை. இந்த பூமியில் வாழும் பொழுது தான் நமக்கு என்ன வேணுங்க? ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு அடுத்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால என்ன கிடையாது நமக்கு? உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள். இன்னமும் சிலர் பிரசங்கிக்கிறாங்க. நம்ம எதை தேடக்கூடாதாமா? இந்த பூமிக்குரியவைகளை தேடக்கூடாதான். இந்த பூமிக்குரியவைகளை தேடக்கூடாது. சரி, அப்போ பூமிக்குரியவைகள்னு அவங்க எதை சொல்கிறாங்க? வீடு, சொத்து, சுகம். நானும் சொல்கிறேன், அதை என்ன பண்ணக்கூடாது? தேடக்கூடாது. அதுவாக உங்களுக்கு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், இந்த ப்ராஸ்பரிட்டி பேசினாவே சிலருக்கு பயமாக இருக்குது. ஏதோ பாவத்தை பேசுகிற மாதிரி. இல்லை, தேடக்கூடாது.
அதை நாடக்கூடாது, அது உங்களை நாடணும். நான் சொல்லுகிற விஷயம் அதுதான். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு நான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லணும்னா வேற ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் இப்போ எங்கே வரணும்? இந்த அம்மா கிட்ட நான் வரணும், இந்த ஐயா கிட்ட வரணும், இந்த பிரதர் குடும்பத்துக்குள்ளே நான் வரணும்னு சொல்லி கிறிஸ்தவங்க வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வாதங்கள் தானா என்றாகணும். அல்லேலூயா. நாம தேடக்கூடாது. ஸ்தோத்திரம். அது நம்மை தேட வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அது நமக்கு சொந்தமானவைகள். சொல்லுங்க, சுகம் எனக்கு சொந்தமானது, பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானது. ஆமென். இப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு பெயர் அங்கே வார்த்தையை போட்டிருக்கிறதுனால இந்த உலகத்துக்குரியவைகள் மேல் என்ன பண்ணக்கூடாதுங்க? நீங்கள் நாட்டம் வைக்க கூடாது. இது முக்கியப்படுத்தவே கூடாது. இதை பற்றி பிரசங்கமே பண்ணக்கூடாது. அப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணினாருன்னா அவருக்கு பேர் என்ன? செழிப்பின் உபதேசி அப்படிங்கிற ஒரு பேர் இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க? அவர் மேலே குத்திடுறாங்க. வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்னும் அப்படியே அமைதியாக என்னமோ மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. யாரெல்லாம் கர்த்தரை நம்புறீங்க? உங்கள் நம்பிக்கைலாம் யார் மேலே இருக்குது? அப்போ நீங்கள் செழிப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போ பைபிள் சொல்கிறது உண்மையா தப்பா? அப்போ செழிப்பம் தானே. அல்லேலூயா. ஒருத்தன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருந்தான்னு சொன்னால் அவன் பாக்கியமானு வேதம் சொல்லுது. அப்போ அந்த வேதத்தை நேசிக்கிறவங்க சுகித்திருப்பார்கள்னு சொல்லியிருக்குது. இந்த வேத வசனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உங்கள் எலும்புகளையெல்லாம் நினமுள்ளதாக்குகிறதுன்னு சொல்லியிருக்குது. உங்கள் எலும்பு மஞ்சையிலிருந்து தான் உங்களுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கிடைக்கும். அப்போ உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறது எதுங்க? கர்த்தருடைய வார்த்தை. அப்போது செழிப்புங்கிறது வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை. ஆனால் அதை மட்டுமே சிலர் முக்கியப்படுத்துறதுனால சிலர் என்ன பண்ணிடுறாங்க? ஐயோ, செழிப்பை பற்றி என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இல்லை, அது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வென்று வைத்திருக்கிறதான ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், கிருபை. அல்லேலூயா. நீங்கள் நல்லா வாழணுங்கிறது தான் கர்த்தருடைய ஆசை. அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடினால ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கொள்ளையடிச்சு நான் காசு எடுத்துக்கிட்டு வரேன். இப்போ நான் என்ன வேலை செய்கிறேன்? உலக பிரகாரமான ஒரு திருட்டு தொழில், பிசாசுனுடைய தொழிலை செய்கிறேன். அதனால் எனக்கு ஒரு பணம் வந்தால் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆமாம், கந்து வட்டிக்கு விட்டு நான் சம்பாரித்து ஒரு கார் வாங்குறேன், அல்லது ஒரு நகை வாங்குறேன், ஒரு பிரேஸ்லெட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னங்க? எத்தனையோ பேருடைய மன வருத்தம், கண்ணீர், கவலை, போய் அவனை குடுமி பிடிச்சி வட்டி என்ன பண்ணுறது? வாங்கிட்டு வர்றது. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறேன், ஆண்டவர் என் கையின் பிரயாசத்தை வாக்கி செய்கிறாரு. சங்கீதம் 128 சொன்ன மாதிரி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொன்ன மாதிரி நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொன்ன வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய மீதத்தை வச்சு நான் எதையோ ஒன்று வாங்குறேன்னா அது என்ன ஆசீர்வாதம்? ஐயோ, புரிய வைக்கிறது எவ்வளோ கஷ்டமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்க. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு நேர்மையான வழியில உன்னை தருவாரானால் அது என்ன? அது ஆவிக்குரிய. நீங்க ஆவிக்குரியவர்கள். அதை விசுவாசிக்கிறீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தைன்னெல்லாம் சொன்ன மாதிரி நாம யாருங்க? ஆவிக்குரியவர்கள். சத்தமா, நாம் ஆவிக்குரியவர்கள். ஆகவே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பரத்தில் உண்டாகி பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அது எந்த நன்மையா இருந்தாலும் சரி.
நன்மையான எந்த ஒரு ஈவும், பூரணமான எந்த ஒரு வரமும். கிஃப்ட் வரம்னா உடனே நீங்கள் வந்து ஊழியத்துக்கு பயன்படுற வரம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. வரம்னா அந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்குது? கிஃப்ட். உங்களுக்கு இலவசமாக எது கிடைச்சாலும் சரி, நன்மையானது எது கிடைச்சாலும் சரி, அது எங்கே உண்டாகுது? பரத்தில் உண்டாகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு அது இறங்கி வருகிறது. ஆகவே அது என்னதான்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொன்னதே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், நீங்கள் எவனாவது சொன்னான்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அது வேறு யாருக்காவது போயிடும். ஆமாம். அதுக்கடுத்து பிலிப்பியர் 4:9 4:19 என்ன சொல்லியிருக்குது? படிங்க சீக்கிரம் டக்குன்னு. அதில் ஒரு வார்த்தை இருக்குது. பிலிப்பியர் 4:19. என் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்க நிறைவாக்குவாரு? ஆமா, ஒரு ஆள் இறந்து போயிட்டா மகிமைக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப மகிமைங்கிற என்ன? பரலோகம். எங்க நிறைவாக்குவாராம்? பரலோகத்துல நிறைவாக்குவாராம். எதை? உங்க குறைவு. ஆமா, நீங்க ஆங்கில பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுடைய எவ்வரி நீட், யுவர் எவ்வரி நீடுன்னு போட்டிருக்கும். உங்களுடைய எல்லா தேவைகளும், எல்லா தேவையும் எங்க சந்திப்பாரு? அப்ப தேவை எங்க இருக்குது உங்களுக்கு? பரலோகத்திலையா? பரலோகத்தில் போய் என்ன தேவை இருக்குது? அங்க கொஞ்சம் தண்ணி தேவைக்கணும், தாகமா இருக்கு, தண்ணி வேணும். ஒரு சொட்டு தண்ணி வேணுமா? அங்க சொல்லுங்க. ஒரு கொஞ்சம் பசியாத்திர கொஞ்சம் ஒரு கைப்பிடி சோறாவது வேணுமா? பரலோகத்தில் இதெல்லாம் இல்லை, தேவையே இல்லைங்க. அங்க உங்களுக்கு நீடே கிடையவே கிடையாது. சத்தமா? அப்போ மகிமையில நிறைவாக்குவார்னா அவருடைய மகிமையினால நிறைவாக்குவார்னு அர்த்தம். அவருடைய வல்லமையான ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. இந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி படிக்கணும். ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். தமிழில் அது டிரான்ஸ்லேட் எரர், அவ்வளோதான். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. வசனங்களை தப்பாக பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதில் அவருக்கு ஆசையாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறதை விட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பசிக்குதுன்னு சொன்னவர்னா கொண்டு கல்லை கொடுப்பீங்களா? ரொட்டி கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? தேலை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க தானே? அப்படி நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா நம்மை காட்டிலும் ரொம்ப ரொம்ப நல்லவர். நமக்கு நன்மைகளை அவர் தருவார். நன்மைகள் குறையாது. ஆமேன். நன்மைகள் ஒன்றும் குறையாது. ஆமேன். அதனால செழிப்புங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, செழிப்பு என்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த எபேசியர் 1:3 நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதித்திருக்கிறார், அப்படிதான் சொல்ல, ஆசீர்வதிப்பார்னு இல்லை. என்ன சொல்லி இருக்குதுங்க? சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ உங்க தலை மேல கை வச்சு நீங்க சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சத்தமா சொல்லிட்டே இருங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதை மறந்துடக்கூடாது. நம்ம யார் இப்போ? சரி, கவனிங்க. இப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேங்கிறத நான் சொல்ல வரேன். வேதம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுது. ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு சிலரை தவிர, எந்த சபைக்கு வேணாலும் நீங்கள் போங்க, ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் அப்படி நான் ஒன்றும் பெருசாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இல்லை. ஏதோ எனக்கு தேவைகள் என்னாகிட்டே இருக்குதுங்க, இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனையை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன்.
நான் நினைச்ச அளவுக்கு எனக்கு என்ன வரலைங்க. என்னுடைய உயர்வு, என்னுடைய மேன்மை எனக்கு இன்னும் கிடைக்கல. நான் படித்த படிப்புக்கு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலைங்க. நான் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு இன்னும் வரல. இப்படி அல்லது சரீரத்தில் எனக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லைங்க. ராத்திரி படுத்தா என்னால் தூங்க முடியலைங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குங்க? ஏராளமான குறை. இப்போ உங்கள் கையில் பேப்பர் கொடுத்து, ஆண்டவர் இன்னைக்கு, நான் இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கணும், இன்றைக்கி ஆண்டவர் ராத்திரி எனக்கு தரிசனம் ஆனார், எல்லாருக்கிட்டையும் என்னென்ன வேணும்னு சொல்லி, என்னென்ன தேவை இருக்குதுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் கலெக்ட் பண்ணு, நாளைக்கு ராத்திரி என்கிட்ட கொண்டுக்கிட்டு வா, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கி தர்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு A4 சீட்டு பத்துமான்னு எனக்கு தெரியல. எழுதுவீங்களா எழுத மாட்டீங்களா? சொல்லுங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது நாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை? ஆசீர்வாதம் முழுமையா இல்லை. இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் 10%, 5%, 5%, 70%, 60% இப்படி தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய, நாம் இன்னும் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகவில்லை. ஆனால் அது மாறுறதுக்கு என்ன சார் வழி? அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஆமாம் நாம யாருங்க? திரும்ப நான் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்கிறேன். பிலிப்பியரில் பவுல் சொல்லுவார், எழுதுனதையே எழுதுவது எனக்கு வருத்தம் இல்லை. அதே மாதிரி நான் சொன்னதையே சொல்லுவது எனக்கு வருத்தம் இல்லை. கேட்குற உங்களுக்கு வேணால் எப்படி இருக்கலாம்? என்னடா போன வாரமும் அதையே தான் சொன்னார், போன வாரத்துக்கு மொதல் வாரமும் அது எதையே தான் கேட்குறீங்க. ஆனால் வாழ்க்கை மாறி இருக்குதா? மாறல. அப்போ திரும்ப என்ன பண்ணணும்? அதையே தான் கேட்கணும். கேட்க உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? மாறும். நாம் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சத்தமாக சொல்லுங்க, நான் யார்? இந்த தரித்திர சிந்தையே உள்ள வரக்கூடாதுங்க. தரித்திர சிந்தையே வரக்கூடாது. ஆமாம், கையில் காசே இல்லைனாலும் புலம்பக்கூடாது. என் தேவன் பார்த்து கொள்ளுவார். அதான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த சொல்ல என் வாழ்க்கையில் வந்தாலும் என்னை நடத்துறது யாரு? கர்த்தர் தானே. என் கூட இருக்கிறது யாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சொல்லியிருக்கிறாரா? சொன்னவர் விட்டுட்டு ஓடிடுவாரா? கட்டுனவர் விட்டுட்டு ஓடிடுவார். ஒன்று விட்டுட்டு ஓடுவார். இல்லைன்னா ஒரு வேலை ஏதோ ஒரு விபத்துகள் ஏற்பட்டால் விட்டுட்டு பெண்களும் செத்துருவாங்க, ஆண்களும் செத்துருவாங்க. சில குழந்தைங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க, சில குழந்தைகளை பெற்றோர்கள் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. மனிதர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. அவர்களுக்கு திராணிங்கிறது ஒரு லெவல் தான். அதை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் சுயநலம் உள்ளவர்கள். மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க? சத்தமாக சொல்லுங்க, சுயநலத்தோடு தான் உதவி செய்வாங்க. அது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெத்த பையனாக இருந்தாலும் சரி, பெத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, இங்கே செய்கிற எல்லா நன்மைக்கும் பின்னால் என்ன இருக்குது தெரியுமா? ஒரு சுயநலம் இருக்குது. ஆனால் எந்த நன்மையும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னா அதனால தான் அவர் நல்லவர்னு அவரை சொல்கிறோம். ஆமாம், நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பார்த்தேன். நீங்களும் பார்ப்பீங்களா சார்னு கேட்டுறாதீங்க. அப்பப்போ பார்க்குற பழக்கம் இருக்குது. உங்களை மாதிரி மலாக்கப்படுத்திக்கிட்டு வெடிய 2 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பார்க்குற பழக்கமெல்லாம் இல்லை. சோத்திரம். ஆமாம், அதில் ஒரு பிள்ளை அப்பாவுக்கு என்ன செய்கிறா, காப்பி கொடுக்குறா. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்பா காப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அப்பா கிட்ட சொல்கிறா, அப்பா நான் நம்ம ஜாதி இல்லாத வேறொரு ஜாதி பையனை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவா. ஒன்று அதுக்கு அப்பா சொல்லுவார், அப்படியா, என் மானம், என் மரியாதை, என் கௌரவம், என் அந்தஸ்து எல்லாமே என்ன ஆயிடுச்சு, உடைச்சிட்ட. அதனால் உன்னை கொன்னா தப்பே கிடையாது. ஏன்னா என்னுடைய எல்லாமே என்ன ஆகுது, டேமேஜ் ஆகுது. அதனால் இப்போ உன்னை என்ன பண்ண போகிறேன், நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார். எதுக்காக?
பாருங்க, அந்த பிள்ளை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாரு பாருங்களேன். உயிரை கொடுத்து அந்த பிள்ளைய வளர்த்திட்டாரு. இப்போ கௌரவம் போகுதுன்னு சொன்னோன்னா என்னங்கிறான்? கொல்றேங்கிறான். அந்த பிள்ளை கூலாக சொல்லுது, அப்பா அதெல்லாம் செய்யாதீங்கப்பா, நான் இங்கே நீங்கள் கொன்னுட்டீங்கன்னா நான் செத்துருவேன், எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உங்களையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க, நீங்களும் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நீங்களும் வாழ முடியாது, நானும் வாழ முடியாது. கௌரவமும் என்ன திரும்ப என்ன செய்யாது? வராதுப்பா. அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நீங்கள் செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கௌரவம் தாங்க முடியாமல் அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்கப்பா. நான் எனக்கு என்ன ஆயிரும்? என் லவ்வரோட நான் இணைஞ்சு வாழ்ந்துட்டு எனக்கு வாழ்க்கையும் கிடைச்சிரும், உங்களுக்கு கௌரவம் கிடைச்சிரும். அதனால் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் சாவறது தப்பு இல்லைப்பா, அதனால் காப்பியில் விஷ வச்சு கொடுத்துட்டோம்ப்பா. இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்கு. உலக அன்பு, உலக சிநேகம் எல்லாமே சுயநலத்தோடு தான் இருக்கிறது. ஆனால் எந்த பிரதிபலனையும் பார்க்காம அப்பா உங்கள் கூட இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என் கையை பிடிச்சிருக்கிறாருன்னு. என் கையை பிடிச்சிருக்கிறார், ஒரு நாள் விட மாட்டார். ஆமாம், எந்த நெருக்கம், எந்த காற்று, எந்த புயல், எது வேணாலும் அடிக்கட்டும். ஆமென். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், நாம் யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. உங்கள் வாழ்க்கையிலையும் பார்க்க முடியல, என் வாழ்க்கையிலையும் பார்க்க முடியல, ஊழியத்திலையும் என்ன செய்ய முடியல? முழுமையாக நாம் பார்க்க முடியல. அப்போது எப்படி சார் அதை நாம் அடையிறது? இன்றைக்கி அதுதான் நோக்கம். நம்முடைய அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வேதத்திலிருந்து வாசிப்போம். நம்ம எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா, வேதம் பல காரணங்களை நமக்கு சொல்லுது. இதுக்காகவெல்லாம் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு. அதில் ஒரு காரியம் பேதுரு புஸ்தகம்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய மைய பகுதியிலிருந்து வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் மைய பகுதியிலிருந்து வாசிங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து. போதுமா? நீங்கள் அறிந்து, ஒரு காரியத்தை நீங்கள் அறிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் நமக்கு தெரியல அப்படின்னா, அதை எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க? அனுபவிக்க முடியாது. கவனிங்களேன். இப்போது உங்கள் கையில் தேன், ஒரு பாட்டில். என்னங்க? தேன். நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் வயிற்று பிரச்சனையோடு ஏதோ பிரச்சனையோடு படுத்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது ஆப்பிரிக்காவிலிருந்து ஹனி பாட்டில் 1 லிட்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அங்கேருந்து கொண்டு வந்து கை கொடுத்துட்டாங்க. இதை சாப்பிடுமான்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு இது என்னன்னு தெரியல. அதை படித்து பார்த்தா அங்கே இருக்கிற அந்த மொழி என்ன செய்யலை, உங்களுக்கு தெரியல, அதை புரிஞ்சுக்க முடியல. எத்தனையோ மாதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வீட்டில் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அப்போ நான் போயிருக்கும்போது எங்கிட்ட எடுத்து காட்டுறாங்க, இது என்னன்னு பார்த்து எனக்கு சொல்லு, இது என்னன்னு பார்த்து எனக்கு சொல்லு. நானும் கொஞ்ச நேரம் தடுமாறேன், அதை வச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் எங்கேயோ கடைசியாக சின்னதாக ஒரு இடத்துல என்ன போட்டிருக்குதுங்க, ஹனின்னு போட்டிருக்குது. அதை வச்சு சொன்னேன், இது என்னது? இவ்வளோ நாளாக தெரியாமல் புரியுதப்போ? அது குடிச்சே முடிச்சிருந்துருக்கலாம். அதனுடைய நன்மையை, அந்த சுகத்தை, அந்த டேஸ்டெல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், அனுபவிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது ஹனின்னு தெரியாததுனால என்னமோ மருந்து போல தெரியுது, எதையா எக்கு பக்கா சாப்பிட்டு எதா ஆகி போச்சுன்னு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி எங்கே வச்சுட்டாங்க? செல்ஃபில் வச்சுருக்காங்க.
கவனிங்க. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விதத்தில் தெரியவில்லை என்றால் அடைய வேண்டியதை அடைய முடியாது. ஆமென், அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு கொச்சினுக்கு போகிறதுக்கு வழி தெரியும்? கொச்சின் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு வழி தெரியும்? ஒருத்தருக்கு தெரியும், அப்புறம் 2 பேர்த்துக்கு தெரியும். 2 பேரும் டிரைவரு, அதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் தெரியுது. இப்போ அவங்கள விட்டா கார் எடுத்துக்கிட்டு எங்கே போயிடுவாங்க? கொச்சின்னு போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூகுள் மேப்பை போடுவீங்க, அப்போ தேடுவீங்க. அப்போ நமக்கு தெரியலன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு வழியை தேடணும். யாருடைய உதவியாவது நமக்கு தேவை. அதே மாதிரி தாங்க நீங்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு நாம் போகணும்னு சொன்னால் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க, ஏற்கனவே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, ஆமாம் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதில் நின்ற மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியாது? அதை அனுபவிக்க முடியாது. இங்கே என்ன சொல்லுது? வேதம் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? எதுக்கு ஏசப்பா உங்களை அழைச்சிருக்கிறாரு? நிறைய காரியம் இருக்குது, அதை நான் இப்போ பேச வரல. இப்போ நாம் பேசுகிற தலைப்பின்படி ஏசப்பா உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? சத்தமாக பேசுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு. சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு சத்தமாக சொல்லுங்க. எதை? ஆசீர்வாதங்களை. இப்போ எனக்கு ஆசீர்வாதம் தேவை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அந்த ஆசீர்வாதம் லேசாக நம்ம வாழ்க்கைக்குள்ள வராது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். சத்தமாக சொல்லுங்க. சுதந்திரிக்கிறதுனா என்ன தெரியுமா? அதான் சொந்தமாக்குறதுன்னா என்ன? யாருக்கும் இல்லை, எனக்கு மட்டும். அவன் நீ மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம், இப்போ நாங்களாம் ஏமாந்து போயிருப்போமா? சுதந்திரிக்கிறது. நம்ம சுதந்திரம் வாங்கணும். சுதந்திரம் வாங்கினதுனால நம்ம நாடு பெண்ண நாடு, சுதந்திர நாடு, சொந்த நாடு. அப்போ எப்படி அவங்க சுதந்திரிச்சாங்க இந்தியாவை? நம்முடைய முன்னோர்கள், தியாகிகள் நம்ம நாட்டை நமக்கு எப்படி சுதந்திரிச்சு கொடுத்தாங்கன்னு கேட்குறேன். என்ன பண்ணாங்க? போராடினாங்க. அப்போ அந்த நாடு யாருக்கிட்ட இருந்துச்சு? வேறொருத்தர்கிட்ட இருந்துச்சு. அப்போ அதை நமக்கு சொந்தமாக்குறதுக்குன்னா என்ன பண்ணணும்? சொந்தமாக்கிட முடியாது அப்படி அவ்வளோ சீக்கிரத்தில். அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணுனாங்கங்க? போராடினார்கள். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? போராடணும். ஏன்னா நமக்கு வர வேண்டியது இன்னொரு ஆளுகிட்ட இருக்குது. எப்போ விட்டான் தெரியுமா? அதை ஆதாம் விட்டு கொடுத்தது. யார் விட்டு கொடுத்தது? ஆதாம் விட்டு கொடுத்தது. ஆமாம். அதனால் ஆண்டவர் இப்போ நம்மளை என்ன பண்ண வைக்கிறாருங்க? நம்மளை போராளியாய் தெரிந்து கொண்டார். சொல்ல, நம்மளாம் யாருங்க? சத்தமாக சொல்லுங்க. விடுதலை போராட்ட போராளி இல்லை. சிறுத்தை புலியா? விடுதலை புலியா? அந்த போராளி எல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. யார் கூட? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. நம்ம போராடணும், சுதந்திரிக்கணும். சத்தமா சொல்லுங்க, சுதந்திரிக்கணும், சுதந்திரிக்கணும். அப்போ ஆசீர்வாதம் சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய மனநிலை என்ன இருக்கணும்னா, இப்போ ஏன் அவங்க இந்தியாவா வந்து எங்கள் நாடு எங்களுக்கு வேணும்னு அவங்க ஏன் போராடுனாங்க? அவங்க மைண்டில் வந்துருச்சு, இது என்னுடைய நாடு. நீ வேற ஒருத்தன் வேற ஒரு நாட்டில் இருந்து வந்து நீங்கள் எங்கள் நாட்டை என்ன பண்ணுற?
நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற. ஆகவே உன்னுடைய அடிமைத்தனத்துக்குள்ள நாங்க என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இது எங்க நாடு அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள வந்ததுனால அவங்களை எதிர்த்து போராடினாங்க. போராடின உடனே கொடுத்துட்டாங்களா? இல்லை 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 தானே? கவனிங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் தோல்விகளை நிறைய பேர் சந்திச்சு செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் உயிரை கொடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னால தான் நமக்கு என்ன கிடைச்சிச்சுங்க, சுதந்திரம் கிடைச்சி. இது உலக பிரகாரமான ஒரு காரியம். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதம் ஆவிக்குரியவைகள். ஆகவே போராடுறதுனால நம்ம சாக மாட்டோம். போராட போராட நமக்கு வீரியங்கள் அதிகமாகும், பலன் அதிகமாகும். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு போராட்டத்திலையும் நம்ம முன்னேற்றத்தின் மேல் முன்னேற்றம் அடைந்து நம்ம சிகரத்தை அடையக்கூடிய பிள்ளைகள். நம்ம விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். அப்போ அது அந்த போராடுறதுக்கு முன்னால் உங்கள் மனதில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் ஆசீர்வாதத்துக்குரியவன், நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். ஆமாம். என் ஆசீர்வாதம் இன்னொருத்தங்கிட்ட இருக்க கூடாது. அவன் தடை பண்ணவும் கூடாது, அவன் திருடவும் கூடாது. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை நான் எடுத்தே ஆக வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நல்லா கவனிங்க. வேதத்திலிருந்து நாம் வருவோம். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு சம்பவத்தோடு உங்களுக்கு நான் தொடர்பு படுத்தி காமிச்சா உங்களுக்கு அது புரியுங்கிறதுக்காக நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆமாம். ஆதியாகம புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். நம்முடைய ஆதி தகப்பன் ஆபிரகாம், விசுவாச தகப்பன் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். 4 திசையையும் நோக்கிப்பார். நடுவான் இருக்கிறது ஆஃப் பண்ணிரு சார். 4 திசையும் என்ன பண்ணு, கண்ணை ஏறிட்டு பாரு. உன்னால எவ்வளவு தூரம் பார்க்க முடியுதோ அவ்வளவு தூரம் பாருன்னு யாருக்கிட்ட சொல்றாருங்க? ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 17வது வசனத்தை படிங்க. இப்ப என்ன பண்ணணும்? நீ முதல்ல பார்க்கணும். 2வது காரியம், நீ எழுந்து நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி. நல்ல 2 வேலை கொடுக்கிறார் அவருக்கு. ஒன்று, கண்ணுல பார்க்கணும். சத்தமா சொல்லுங்க, கண்ணுல பார்க்கணும். 2வது, நீ எழுந்து நீ முடிவு பண்ணணும். எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணி நட. இப்ப சொல்றாரு பாருங்க, 15வது வசனத்தை வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், இன்னும் சொல்ல போனா அடுத்த வசனத்தோட சேர்க்கும் போது, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், நீ கால் மிதிக்கும் தேசம் முழுவதையும். ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரா கால் மிதிக்கும் தேசம்னு? சொல்லியிருக்கிறாரா இல்லையா? ஆமா. நீ பார்க்கிற பூமி முழுவதையும், நீ கால் மிதிக்கிற தேசம் முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆமென் சொல்லலாமா? இப்போ இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தினுடைய அளவை ஆண்டவர் எவ்வளவுன்னு சொல்லல. ஹலோ, 10 கிலோமீட்டர் நட அப்படி சொல்லல. ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் எட்டிப்பாரு அப்படி சொல்லல. யார் விருப்பத்துக்கு விடுறாருங்க?
ஆபிரகாமுடைய விருப்பத்துக்கு விடுறாரு. உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன், அதுக்கு எவ்வளவு இடம் உனக்கு தேவைங்கிறத நீ தான் தீர்மானிக்கணும். நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், பார்க்கறதையும் செய்யறதையும் யார் தீர்மானிக்கணும்? நீ தீர்மானின்னு யார்கிட்ட பொறுப்பு கொடுக்கிறாருங்க? ஆபிரகாம் மட்டும் கொடுக்கிறார். இப்போ ஆபிரகாம் எப்படி பார்த்திருப்பார்? அப்படியே அந்த வேப்ப மரம் தெரியுது, அது வரைக்கும் போதும். வடக்கையா ஒரு புளி மரம் தெரியுது, அது வரைக்கும் போதும். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அவர் எவ்வளவு தூரம் பார்த்தாரோ அதெல்லாம் அவருக்கு சொந்தமானது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த நாடு இஸ்ரவேல் நாடுன்னு இருக்குதா? நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன் அதை அனுபவிக்கிறாங்களா? அந்த பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அனுபவிக்கிறாங்களா இல்லைங்களா? வாக்குத்தத்தை நிறைவேறிடுச்சா இல்லையா? அப்போ இதுக்கு மூல காரணம் யார்? நீங்கள் உடனே கர்த்தர்னு சொல்லிடாதீங்க. இந்த எல்லையை தீர்மானிச்சது யார்? இப்போ உங்கள் வாழ்க்கையின் எல்லையை தீர்மானிக்கிறது யார்? கர்த்தரா நீங்களா? சத்தமாக சொல்லு, நீங்களா கர்த்தரா? நீங்கள் தானே. அப்போ நீங்கள் எனக்கு இது இருந்தால் போதுங்க, இது ஒன்றும் நடந்துட்டா போதுங்க, பாய திறந்து. எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுமா? நான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால், நான் சொன்னேன் எனக்கு கொஞ்ச நாளாக வயிற்றில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஆமாம், அதனால் ஆண்டவரே இது ஒன்று எனக்கு சுகமாயிட்டா அப்புறம் அடுத்து வேறு எதுவுமே நம்ம கேட்கவே மாட்டோம். அப்படிதானே? இப்படியெல்லாம் வார்த்தை என்ன செய்யக்கூடாதுங்க. சூழ்நிலை மோசமாகும் போது அந்த பிரச்சனை மட்டும் தீர்ந்தா போதும்னு சொல்லிட்டோம்னா நாமளே நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மட்டுப்படுத்திடுறோம். இல்லை, இதுவும் வேணும், இன்னும் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுக்க நீங்கள் வல்லவர் வல்லவர். அப்போ ஆசீர்வாதத்தின் எல்லைகளை தீர்மானிக்கிறது யாரு? நீங்கள் தாங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். இது ஆபிரகாமுடைய பொறுப்பில் கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் அதை சரியாக செஞ்சிட்டார். ஆனால் ஆபிரகாமுக்கு அதை கொடுத்தாரு. ஆபிரகாம் அனுபவிச்சார், ஈசாக்கு அனுபவிச்சார், யாக்கோப் அனுபவிச்சார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் எங்கே போயிட்டாங்கங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. அவங்க தலைமுறை எல்லாமே எங்கே போயிடுச்சுங்க? எகிப்தில் போய் 430 வருஷம் அங்கே என்ன பண்ணுறாங்கங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. திரும்ப மறுபடியும் அவங்க எங்கே வர்றாங்க? கானானுக்கு ஆண்டவர் அழைக்கிறாரா இல்லையா? வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் செயல்படுகிறாரா இல்லைங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொரு வசனமும் படிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அந்நாளிலே ஆபிரகாமோடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேனா கொடுப்பேனா? கொடுத்தேன். என்ன சொன்னாரு? கொடுப்பேனாரு. 2 அதிகாரம் தாண்டதுக்குள்ள என்ன சொல்லிட்டாருங்க? நான் உனக்கு கொடுத்துட்டேன்டா. சத்தமா அல்லேலூயா. அதே மாதிரிதான் இங்க எப்படி கொடுத்தேன்னு சொன்னாரோ அதே போலதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலையும் எபேசியர் 1:3 நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், உன்னை என்ன பண்ணிட்டேன்? நான் ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுடைய மனநிலையில என்ன? இந்த தேசம் என்னுடையது, இந்த தேசம் என்னுடையது, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு. என் சந்ததி எப்படி இருக்க போது? குழந்தை இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவருக்கு என்ன இல்லை? குழந்தை பெத்துக்கிற வயசும் இல்லை, பலனும் இல்லை. மெடிக்கலுக்கு அது சாத்தியமே இல்லை. அன்னைக்கு டெஸ்ட் பேபி எல்லாம் இல்லை. இருந்திருந்தா அப்படியாவது நினைச்சிருப்பார். அதெல்லாம் இல்லை. எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் என் சந்ததி என்னவா போகுது தெரியுமா? வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலா மாறி
இந்த தேசத்தில் தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க என் பிள்ளைங்க வாழ போகிறாங்க, இங்கே தான் என் பிள்ளைங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, என் சந்ததி வாழப்போகுதுன்னு சொல்லி அந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் என்னுடையது 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 என்கிற மனநிலையில் அவர் பார்த்தார். அதனால் கர்த்தர் என்ன செஞ்சார், கொடுத்துட்டேன். சொல்லுங்க என்ன சொல்லிட்டாருங்க, கொடுத்துட்டேன். அப்போ நம்முடைய மனநிலையை மாற்றணும். அதுக்காக போகிற வீட்டெல்லாம் இந்த வீடு எனக்கு தான், அந்த கார் எனக்கு தான், ஆமாம் அப்படி பார்த்து அடுத்தவன் பொண்டாட்டி பார்த்து அதுவும் எனக்கு தான்றாதீங்க. ஸ்தோத்திரம். நான் அப்படி சொல்ல வரல. ஆமாம், உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் தீர்மானிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சரி, அதை தீர்மானிக்க தெரியலையா, அதையும் அப்பா கரத்திலே கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் தாயின் வயிற்றில் கருவா உருவாவதற்கு முன்னதாகவே உம்முடைய கண்கள் என்ன கண்டது, எனக்கு என்ன தரணுங்கிறதெல்லாம் உமக்கு தெரியும். ஆகவே உங்களை மாதிரியே நானும் பார்க்க, உங்களை மாதிரியே நானும் நடக்க, உங்களை மாதிரியே பேச எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. சரி, இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ தான் நம்ம மேட்ருக்கு வர்றோம். இப்போ ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டார், என்னென்ன கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டேன், உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டேன், தேவையான வேலையை கொடுத்துட்டேன். என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் ஆண்டுட்டு போய் நின்னீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், கொடுத்துட்டேன்ப்பா கொடுத்துட்டேன்ப்பா, ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், நான் அதை செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு தான் பதில் சொல்லுவார். அப்போது நாம் அதை விசுவாசிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், எங்கே ஆண்டவரே கொடுத்தீங்கன்னெல்லாம் கேட்கக்கூடாது. எப்போ கொடுத்தீங்க ஆண்டவரேன்னெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, கேள்வி கேட்காம வசனத்தை அப்படியே நம்பணும். என்ன பண்ணணுங்க, நல்லா கவனிங்க. சாத்தியமாக இருக்கிறத நம்புறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. நாளைக்கு வந்து உங்களுக்கு 1 லட்சம் வரும்னா நீங்கள் அது உங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு ஓகே 1 லட்சம் வரும் நம்புவீங்க. என்ன 1 லட்சம் வரதை நம்ப முடியுமா உங்களால்? ஒரு சிலர் நம்ப முடியாது. ஒரு சிலருக்கு நம்பருக்கான திராணி அவங்க செய்கிற பிரயாசங்களே அது வந்துடும். திடீர்னு வந்து ஒரு பே கமிஷன் போடுறாரு கவர்மெண்ட்ல, 1 வருஷம் 2 வருஷம் அரியர் வருது, என்ன ஆயிடுவாங்க, 1 லட்சம் வருமா வராதாம்மா, வந்துடும். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியுது, அதை நம்ப முடியுது. அப்போ அதுக்கு பேர் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. நம்பவே முடியாததுக்கு நம்பி கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் பேர் என்னங்க, விசுவாசம். அல்லேலூயா. 99 வயசானவனை பார்த்து அடுத்த வருஷம் நாங்கள் வரும்போது உன் மனைவி ஒரு பிள்ளைய ஒரு குமாரனை அணைச்சிக்கிட்டு இருப்பா, இதை நம்ப முடியுமா? அது வரைக்கும் நம்பாமல் சிரித்தவன் தான். ஆனால் கடைசி அவர் என்ன பண்ணாருங்க, நம்பினார். ஆமாம், நம்பினார். ரோமர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா என்ன போட்டிருக்கு தெரியுமா, அதுக்கான சாத்தியமே இல்லை. திருப்புங்க, டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் எடுங்கப்பாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. எவ்வளவா, அதான் இவ்வளவானா எவ்வளவான்னு சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல எண்ண முடியுமா, என்ன சொல்றாரு, என்றான்றாரு. எண்ணி பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருங்க, என்னால் எண்ண முடியலப்பா. அப்போ உன் சந்ததியும் என்ன பண்ண முடியாது, ஒரு குழந்தைக்கே வழி இல்லையாம்மா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் மாறிடுச்சு. என்ன ஏது இல்லைன்னா என்னங்க, சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. சொல்லுங்க, எந்த சாத்தியமும் இல்லை. சத்தமா ஹலோ, எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தா நான் என்ன 2 வருஷத்தில் செத்துருவேன் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் நீ இன்னும் 100 வருஷம் இருப்பேன்னு போய் சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம், ஓ ஏன் வேலையை பார்த்துக்கிட்டேன்,
பெரிய டாக்டரே சொல்லிட்டாரு, மும்பையிலேருந்து வந்து டாக்டரே சொல்லிவிட்டாரு, என்ன இன்னும் 2 வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம்னு சொல்லியிருக்கிறாரு. இவன் வந்து 100 வருஷம் இருப்பியான். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியலைங்க? நம்ம நம்பருக்கு ஏதாவது இருக்குதா, ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குதான்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய மைண்டு யோசிக்குது, தேடுது. இல்லைங்க, எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்லாத போது அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கு. இப்போ 100வது வயதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எதை நினைக்கல? நெகட்டிவா என்னெல்லாம் இருக்குதோ அதை எதையுமே அவன் நினைக்கல. சத்தமா சொல்லுங்க ஆமென். எதை நினைக்கலைங்க? எதிர்மறையா இது எனக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சாத்தியக்கூறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனா நாம உயர்ந்த நிலைமைக்கு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒண்ணு கூட இல்லை. அதனால நம்முடைய மைண்டு திரும்ப திரும்ப எங்க வந்து நிக்குது தெரியுமா? இந்த சூழ்நிலையிலேயே எனக்கு இதெல்லாம் நடக்கவே, இது எப்படிங்க நடக்கும், இது எப்படிங்க நடக்கும்? இல்லைங்க, அவர் என்ன பண்ணல? அதை எண்ணாது இருந்தார். என்ன பண்ணாம இருந்தார்? சத்தமா சொல்லுங்க. நீங்க யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால, உங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால நீங்க உங்க மனதை மாற்றணும், உங்க சிந்தனையை மாற்றணும், உங்களுடைய எண்ணங்களை மாற்றணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஒரு யுத்தத்துக்கு போறவன் தாக்கு பிடிக்க முடியல, அவுத்து விட்டுட்ட. கவனிங்க, ஒரு நாட்டின் மேல யுத்தத்துக்கு போகும்போதே ஜெயிப்போங்கிற நம்பிக்கையே இல்லாம போனா அவன் வீடு வந்து சேருவானா? சொல்லுங்க, இல்ல. அப்ப யுத்தத்துக்கு கிளம்பும் போதே என்ன நம்பிக்கையோடு போறாங்க? நான் இன்னைக்கு அந்த நாட்டை என்ன பண்ண போறேன்? அடிச்சு துவசம் பண்ண போறேன், நாங்க ஜெயம் எடுக்க போறோம். அந்த நம்பிக்கையோடு அவங்க யுத்த களத்துக்கு போறாங்கங்க. ஆகவே நீங்கள் ஆசீர்வாதத்தை பிசாசுகிட்ட இருந்து பிடுங்கி நீங்க சுதந்திரிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நீங்க சாத்தியக்கூறுகளை பார்க்க கூடாது, வசனங்களை நோக்கி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணாம, எதை எண்ணாம இருந்தான்? தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அதுக்கு அடுத்து பாருங்க, அவ்விசுவாசம். என்ன விசுவாசம்? அவ்விசுவாசம். என்ன படிக்கிற? அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். சொல்லுங்க. ஹலோ, நமக்கு அடிக்கடி வர்றது என்னதான்? சந்தேகம். அடிக்கடி வர்றது பயம், அடிக்கடி வர்றது கவலை. இந்த மூணையும் மாத்தினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, என்னென்னு? சந்தேகம், கவலை, பயம். இந்த மூணு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்களே, வெக்கப்படாம. சந்தேகம் இருக்குதுங்க, பயம் இருக்குதுங்க, கவலை இருக்குதுங்க. நீங்க யுத்தத்துக்கு போறக்கே தகுதியே இல்லை. என்ன கிடையாது? ஆமா, கையை உயர்த்தாதவங்கள ரொம்ப வீரன் நினைச்சுக்காதீங்க. உங்களை கை யாராவது உயர்த்தாம இருந்திருந்தாங்கன்னா உங்களை விட அவங்க கோலை. அவங்க உங்களுக்கு பயந்துட்டு அவங்க கையை உயர்த்தல, அவ்வளவுதான். இது எல்லா மனுஷனையுமே ஆட்டி படைக்கும். பிரசங்கம் பண்றவனையும் ஆட்டி படைக்கும், பிரசங்கம் கேட்கிறவனையும் ஆட்டி படைக்கும். ஆனால் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து, நாட்டில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அப்புறம் சந்தேகப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். மோனி சொல்லுங்க மறுபடியும்.
நான் சந்தேகப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். இது என்னை தோற்கடிக்கிற எதிரியின் ஆயுதங்கள். இந்த மூணு தான் என்னை தோற்கடிக்கிற எதிரியின். என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, உங்க எல்லையை மீறி போகட்டுங்க. சில நேரத்தை சொல்றோம்ல, கை மீறி போயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. உங்க கை தாங்க மீறி போயிடுச்சு, அவர் கையை மீறி போக முடியாதுங்க. உங்க கை மீறி போனோட நீங்க என்னமோ பெரிய பராக்கிரமசாலி மாதிரியும், நீங்க என்னமோ உலகத்துல சாதிச்சுற மாதிரியும் நீங்க எதை நம்பிக்கிட்டு இருக்கிற? உங்க பலனை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, என் பலத்தினால அல்ல, அல்லேலூயா, அவர் பலத்தால் எனக்கு நடக்க போகுது. சத்தமா சொல்லுங்க. என்ன கை மீறி? என் கையை மீறி தான் போச்சு, அவர் கையை மீற முடியாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், என் அப்பா பார்த்துக்குவாருங்க. நான் என்ன பண்ண மாட்டேன்? கவலைப்படவே மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, கவலைப்படவே மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, பாருங்க. அடுத்து என்ன பண்ணாருன்னு பாருங்க, இதோட முடிச்சிடலாம். எப்படி நிச்சயமாய் நம்பி? எதை நம்பினாரு? தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்ப எதை நம்புறாவே? வாக்குத்தத்தத்தை. சத்தமா சொல்லுங்க, எதை நம்புறாரு? வாக்குத்தத்தத்தை. வாக்குத்தத்தம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அது யார் வார்த்தை? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை. அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். ஐயா, நான் வல்லவன் இல்லையா? நான் பணக்காரன் ஆகிறதுக்கு நான் வல்லவன் அல்ல. நான் சுகமாக வாழ்றதுக்கு நான் ரொம்ப ஞானி அல்ல. நானும் மற்றவங்களுக்கு எவ்வளவோ என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். இந்த மாதிரி வியாதிக்கு அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு. ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் உடம்புல நல்லா இல்லை. இப்போ நிறுத்திட்டு இனிமே யாருக்கு என்ன பண்ணுறது இல்லை, சொல்றது இல்லை. அப்போ என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய பலத்தினால நான் நல்லா இருக்க போறது இல்லை. என்னை அழைச்சவரால் நான் நல்லா இருக்க போறேன். ஏன்னா அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசுனால பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. அதனால என்ன வந்தாலும் வரட்டும், நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு நிறைவேற்றலைன்னா அவருக்கு தான் அவமானம். ஆனால் அதுக்கு நான் என் இஷ்டம் போலலாம் ஆடிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்னு நினைக்கக்கூடாது. அவர் பலத்த கரத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? அடங்கி இருந்தால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமாம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சத்தமா சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பி. அடுத்து என்ன பண்றாருங்க? என்ன பண்றாருங்க? எனக்கு குழந்தை இல்லையே, இந்த எலியேசர் என் குழந்தையா வச்சுக்கிட்டுமா, என் தத்து பையனா வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்ட மனுஷன் இப்ப என்ன ஆயிட்டாருங்க? இல்ல, சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது, கர்த்தர் எங்க வாழ்க்கையிலேயே செய்ய போறாரு, கர்த்தர் என் வாழ்க்கையிலேயே செய்ய போறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். சத்தமா சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தி 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 இன்னும் விசுவாசத்தில் என்ன ஆகிட்டா இருக்கிறாருங்க? ஏற்கனவே விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாரு. முழு நிச்சயமா நம்புறாரு. தன் சரீரம் செத்து போனதை நம்பல, சாராளுடைய சரீரம் கற்பம் செத்து போனதை நம்பல, என்னது இருந்தா நினைக்கல. அதுவே விசுவாசம் ஸ்ட்ராங் தான். ஆனா அதுக்கு மேல மேல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை ஆராதிச்சு ஆராதிச்சு மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி என்ன ஆகுறாருங்க? விசுவாசத்தில் வல்லவனாகிறார். சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணி என்ன செய்து? தேவனை. அப்ப நம்ம நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் மீதியை பார்ப்போம்.
நாம் என்ன பண்ணணும்? தேவை கண்ணுக்கு முன்னால் வந்து பெருசாக நிற்கிது, பிரச்சனை கண்ணுக்கு முன்னால் வந்து பெருசாக நிற்கிது, மெடிக்கல் ரிப்போர்ட்டு பெருசாக நிற்கிது. அப்போ மனசு என்ன பண்ணுது? பயப்படுது. மனசு என்ன பண்ணுது? ஐயோ, என் பிள்ளைக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? ஒரு காசு இல்லையே, விலை வார இப்படி ஏறிக்கிட்டு போகுது, தங்கம் ஏறுறதை பார்த்தா எங்கே வேணாலும் ஏறிட்டுங்க தங்கம், நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? அல்லேலூயா. ஆமாம், நம்ம தங்கத்தோட மேலானவர் ஆராதிக்கிறோம். கவலைப்படாதீங்க, தங்கமே இல்லாமல் கர்த்தர் கல்யாணம் பண்ணிட்டு போவார், கொண்டு போகிறதுக்கான வழியை ஆண்டவர் உருவாக்குவார். எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, இந்த பூமியில் கவலைப்படாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பேசாதீங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசத்தில் வல்லவனாக மாறுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சுதந்திரிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங்குக்கு மேலே ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், இப்போ நான் உண்மையிலே விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். யார் விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது? சரீரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, 4 பேர் அடித்தா கூட தாங்கிடுவீங்க. ஐயா ஒருத்தர் இருக்கிறார் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக. மற்றவங்களாம் மேசாக் ஐயா ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த ஸ்ட்ராங்கு பத்தாதுன்னு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம். ஏற்கனவே அவர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாருங்க, சந்தேகப்படலை தானே, நெகட்டிவானதெல்லாம் இது எதையும் நினைக்கவே இல்லை தானே. ஆனால் அடுத்து என்ன பண்ணார்? அவர் தேவனை எப்படி மகிமைப்படுத்துறார்? வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். நீங்க வாக்கு செஞ்சிருக்கிறீங்க, நீங்க வல்லவர், நீங்க வல்லவர், நீங்க நல்லவர், நீங்க வல்லவர்னு சொல்லி சொல்லி இன்னும் அவருடைய விசுவாசம் என்ன ஆகுதுங்க? சொல்லுங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. நம்ம விசுவாசத்தை இந்த வருகிற வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஆராதிச்சு உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி என்ன பண்ண போறீங்க? நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆக போறீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தரணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ரீபா லாரா ஷண்டா ராமா லாரா.